أحييكم بتحية الإسلام. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام وبارك وسلم عليه. இந்த உலகத்தை படைத்த பர்பாலின் ரப்பிக்கு எல்லாம் புகழும். மக்கத்தின் ராஜா மதத்தின் ரோஜா முத்து முகமது நபி ஸல்லல்லாஹு மீதும் ஒளி சற்றும் இஸ்லாமை பின்பற்றிய உத்தம் சத்திய சஹாபாக்கள், தாவீன்கள், தபா தாவீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், அவுலியாக்கள் வெளிந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் எல்லாரும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இந்த உலகத்துல எத்தனையோ செலவாத்து இருக்கு. அதுல நன்மையான செலவாத்து என்னன்னு பார்த்தா சலாத்து நாரியா. இந்த செலவாத்தை யாரும் நபர் அல்ல மேல நம்பிக்கை வைத்து 4440 ஓதுறாரோ அதுவா எல்லாம் கன்ஃபார்ம் கபூல் பண்ணுவான். அது எப்படிமா நீங்க துவா கேட்கணும்? செலவு ஃபுல்லா அல்ல மேல நம்பிக்கை ஓதிட்டு ரஹ்மானே என் நபிஸ்லாம் போட்டா துவா எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ் துவா எடுத்துக்கொள்வான். நான் என்ன சொல்றேன்னா, நான் இந்த செலவு மட்டும் போத சொல்ல, நீங்க எந்த செலவா தோணாலும் அல்லாஹ் உங்களுக்கு 10 பாவம் அளிக்கப்படுவான், 10 நன்மை எழுதுவான், 10 தர்ஜா எல்லாம் உயர்த்துவான். அப்போ நான் இதே பெரிய பாக்கியம் ஆச்சு. இந்த செலவாத்து என்ன ஒரு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, செலவாத்தே ஒரு ப்ராஃபிட். அது அதிகமாக ப்ராஃபிட்னா பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி கனவு பார்க்கலாம். இப்போ இதே பெரிய பாக்கியம் ஆச்சுல. அப்போ செலவாத்துல ஒரு 6 கூறுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருவர் எல்லா தொழுகையும் இருந்து உட்காந்து சலாத்து நாரியா 15 தாட்டி ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க்ல குறைய வைக்க மாட்டான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பல இடத்துல ரிஸ்க்ல அவ்வளோ குறைய இருக்கு. இந்த செகண்ட் என்ன கூடுறாங்கன்னா, யார் ஒரு நபர் சுபு தொழுகை முடிந்து இந்த சலாத்து நாராவை 40 தாட்டி ஓதுறாரு அல்லாஹ் தஆலாவுக்கு தமது நாட்டத்தை பெற்றுக்கொண்டு அவங்க கூடுறான். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க போகும்போது அங்க சாப்பாடு சரியில்லை, நீங்க நினைக்கிறீங்க என்னடா சாப்பாடு சரியில்லை. நீங்க மனசுல நினைக்கிறீங்க அச்சம் பிரியாணி எப்படி இருக்கும்னு. நீங்க மனசுல நினைச்சாலும் அவங்களுக்கு தந்துடுவான். அப்படிலாம் அது 3வதா கூடுறாங்க. யார் ஒருவர் டெய்லி சலாத்து நாரியா ஓதுறாரோ அல்லாஹ் தஆலாவுக்கு தமது நாட்டத்தை அதிகமா தருவான். இப்போ எப்படின்னா, இப்போ அவங்க ஃபேமிலிட்ட எல்லாட்டையும் அவங்க ஏடிஎம் அந்த மாதிரி பைக் இருக்கு, உங்கள்கிட்ட இல்லையா, இந்த செலவாத்து அதிகமாக அல்லாஹ் தஆலா பைக் தருவான். இல்லை அதில் 4வது என்ன சொல்றாங்கன்னா, முழுசான நபிமகள் கணக்கு 313. இது எண்ணிக்கை வைத்து யார் ஒரு சலாத்து நாரியா ஓதுறாரோ அல்லாஹ் தஆலாவுக்கு மறைவான ஒரு அறிவை தருவான். இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்க ஒரு வீட்டில் இருக்கீங்க, அந்த வீட்டில் இருக்கும்போது வீடு உங்க மேலே இருந்து விட போகுது, அதுவும் அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட்டாக காட்டிடுவான். இப்போ நீங்க பைக்ல ஸ்பீடா போறீங்களா, பக்கத்துல ஒரு பைக் ஸ்பீடா வருது, அப்போ நீங்க 2 பேரும் எடுத்து இறந்துட்டீங்களா, அதெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட்டாக காட்டிடுவான். இப்போ இப்போ பாக்கியம் ஆயிடுச்சு. அடுத்தது அது 5வதா கூடுறாங்க. யார் நபர் சலாத்து நாரியா 10 மாதிரி ஓதுறாரோ அல்லாஹ் தஆலாவுக்கு பரக்கத்தை அள்ளி தருவான். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, பல வீட்டில் பரக்கத்தே இருக்காது. பரக்கத்து இல்லாம வீட்டில் சண்டை வரும். அதே பிஸ்னஸ்ல பரக்கத்து இருக்காது. இப்போ பிஸ்னஸ்ல குழப்பம் வரும். அதான் 6வதுல கூடுறாங்க. யார் ஒரு நபர் தினசரும் சலாத்து நாரியா ஓதுறாரோ அல்லாஹ் தஆலாவுக்கு வர்ணிக்க முடியாத எல்லாம் தருவான். இப்போ அப்படின்னா நான் செலவாத்து இது நன்மை பாருங்க. பெரியார்கள் கிதாப்ல கூடுறாங்க. இப்போ உங்களுக்கு செலவாத்து அதிகமா தெரியுமா, 10 செலவாத்துனா நீங்க 10 ஓத வேண்டாம். நீங்க ஒரு செலவாத்து எடுத்தீங்கன்னா அதே ஊர் தான் உங்களுக்கு அதிக நன்மை கூடுறாங்க. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல கூடுறான், இன்னல்லாஹ மலாயிகத்து யஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் கூடுறான், நிச்சயமாக நானும் மலக்கும் நபி மீது செலவாத்துன்னு கூடுறான். அடுத்தது யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹ் கூடுறான். அப்படின்னா ஈமான் கொண்டவர்களே நீங்களும் உங்கள் நபி மீது செலவாத்து கூறுங்க அல்லாஹ் கூடுறான். அப்போ நான் இனிமே செலவாத்து ஒரு பாக்கியம் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.